வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன? ஒரு அரசியல் அலசல் இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, வரலாற்று சிறப்புமிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க ஏன்னு கேட்டிங்கன்னா, சமீப காலமாக தமிழ்நாட்டில், வேறு எங்கேயும் இல்லை, தமிழ்நாட்டில் கவர்னர் ஆளுங்கட்சி மோதல் ரொம்ப மோசமாக போயிருந்தது. ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் கவர்னருக்கு எதிராக கோர்ட்லெல்லாம் கேஸ் போட்டாங்க. அப்போ என்ன வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சான்சலர் அப்படின்னா வேந்தர், அதாவது ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் வேந்தர், அது கவர்னர் தான் அப்படின்னு அரசியல் சட்டத்தில் போட்டாங்க. அந்த கவர்னர் தான் துணைவேந்தர், அதாவது வேந்தர் தான் துணைவேந்தர்களை நியமிக்கணும் அப்படின்னு சட்டம். இது ரொம்ப நாளாக, ரொம்ப வருடங்களாக இந்தியாவில் இது இருந்து கொண்டிருந்தது. இது ஏன் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா பார்க்கணும். என்னென்னா, வெள்ளைக்காரன் நம்மளை ஆண்டுக்கிட்டு இருந்தவன், அவன் கிட்டத்தட்ட உங்களுக்கு 1600, அப்போவே அவன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கு இந்திய கம்பெனின்னு நம்ம இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். அப்போ வியாபாரம் செய்யும் கம்பெனியாக தான் வந்தவன் இந்தியர்களை பூரா எடை போட்டான். எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, எப்படி குட்டி குட்டி ராஜாவோ இருக்காங்க, இந்தியர்களின் மனநிலை என்ன, அவர்கள் திறமை என்ன, அவர்கள்ட்ட இருந்த வீக் பாயிண்ட் என்ன, எல்லாத்தையுமே எடை போட்டு ரிப்போர்ட் அனுப்பிக்கிட்டே இருந்தான் வெள்ளைக்காரனுக்கு, நாட்டுக்கு, இங்கிலாந்துக்கு. அப்போ இங்கிலாந்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் கேட்டாங்க, இவங்களுக்குள்ளே உள்ள அடிச்சுக்கிறாங்களே, நீ வெறும் வியாபாரம் பண்ண தானே போயிருக்க, நம்மளே பிடிச்சி ஆட்சியை பிடிச்சிட்டா என்னன்னு கேட்டாங்க. சரின்னு அதை ஒத்துக்கிட்டு வியாபாரம் செய்ய வந்த கிழக்கிந்திய கம்பெனி நம்மளெல்லாம் பிடிச்சி ஆட்சியை பிடிச்சான். நம்முடைய நாடி துடிப்பை நல்லா அங்குலமாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். அதனால தான் என்ன பண்ணினான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுதந்திரம் அடையும் போது வின்ஸ்டன் சர்ச்சில், அவர் தான் அப்போ இரண்டாம் உலகப் போரில் ஜனாதிபதியை பிரதமராக இருந்தார், இங்கிலாந்து பிரதமர். அவர்கிட்ட கேட்டாங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துருவீங்களா, இந்திய இரண்டாம் உலகப் போரில் ஜெயிச்சிட்டிங்க. அப்போ வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்ன வார்த்தை, இந்தியர்கள் சுதந்திரம் கிடைச்சதுன்னா நாட்டை ஆடுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது, நாடை குட்டிச்சவராக்கிடுவாங்க, அதனால் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு வின்ஸ்டன் சர்ச்சில். அப்போ யாருக்கும் இல்லை. அதனால தான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாருமே இந்தியாவுக்கு, இந்த வெள்ளைக்காரன் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்தான். ஆடத் தெரியாதவனுக்கு நல்லவர்கள் இல்லை, எல்லாத்தையும் இல்லை, ஒரு சில மாநிலங்களில் இருக்கிறவங்களில் நல்லவர்கள் இல்லை, அரசியல்வாதிகள் மோசமானவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை அவன் புரிஞ்சான். அதனால் உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கூடாதுன்னா, நல்ல வேலை நம்ம நல்ல நேரம் வின்ஸ்டன் சர்ச்சில் அடுத்த தேர்தலில் தோத்துட்டு கிளமெண்ட் ஆட்லி வந்தார். கிளமெண்ட் ஆட்லி வேறு ஒரு இதில் பார்த்தார். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய இராணுவத்தில் நேதாஜிக்கு ஆதரவான மனப்போக்கு இருக்கிறது, இராணுவ வீரன் பூரா அவருக்கு சப்போர்ட் பண்ணுறான், இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம இந்த நாட்டை ஆள முடியாது, நம்ம நாளைக்கு நம்மளை எதிர்த்தானா அசிங்கமாக போயிடும், அதனால் நம்ம சுதந்திரம் கொடுத்துடலாங்கிற புது கருத்தை சொன்னவர் புதிய பிரதமராக வந்த கிளமெண்ட் ஆட்லி. அந்த கிளமெண்ட் ஆட்லி பின்னாடி வயதானவுடன் நமது மேற்கு வங்காளத்திற்கு விசிட் பண்ணார், மேற்கு வங்காளத்துக்கு வந்தார். அப்போ கவர்னர் மாளிகையில் 3 நாள் தங்கும்போது அங்கே மேற்கு வங்காள கவர்னரிடம் அவர் சொன்னது, நாங்கள் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தது நேதாஜியால் தான், நேதாஜி இயக்கம் ஆரம்பித்த உடனே இந்த எங்கிட்ட இருக்கிற இராணுவம் பூரா இந்தியாக்காரங்க தான், நாங்கள் வெள்ளைக்காரனை வைக்கலை, அவன் பூரா நேதாஜிக்கு ஆதரவாகவும் எங்களுக்கு எதிர்ப்பாகவும் மாறிட்டான், இப்படி சூழ்நிலையில் உங்களை ஆள்றது கஷ்டங்கிறதுக்காகத்தான் நான் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தேன், உங்கள் மற்ற தலைவர்கள்லாம் சும்மா அமைதி வழியில் போராடிக்கிட்டு இருந்தாங்க, அது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி தான் சுதந்திரம் கொடுத்தார். ஆனால் சுதந்திரம் கொடுக்கும்போது சொன்னார், நம்ம ஆளுவதற்கு தகுதி இல்லை. எப்படி இது பண்ணால் நம்ம ஆள் பாருக்கிற எம்எல்ஏ வரவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான், கள்ளச்சாராயம் காய்ச்சறான், எம்பி வரவங்க மந்திரி வரவங்களாம் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்தான், வெள்ளைக்காரன் நம்மளை ஆண்டான கோடிக்கணக்கில் மக்கள் பணத்தை எவனாச்சும் கொள்ளையடித்தானா சொல்லுங்கள்.
வெள்ளைக்கார அதிகாரிகள் எத்தனை பேர் இருந்தான், கவர்னர் ஜெனரல் இருந்தான். யாராச்சும் நம்ம மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சானா? அவன் நேர்மையானதை கொடுத்தான், ஆனால் அவன் அந்நியன், அதனால் நம்ம அதை எதிர்த்தோம். ஆனால் வருங்காலத்தில் இந்தியாவில் அரசியல்வாதி அயோக்கியராக தான் வருவாங்கிறத கணித்தானவன். இவனே திருடுவான், இவன் மக்கள் பணத்தை, மக்கள் தான் அவனுக்கு ஓட்டு போடுவான், ஆனால் மக்கள் பணத்தை அரசியல்வாதிகளே திருடுவார்கள் அப்படின்னு வெள்ளைக்காரன் இந்தியா முழுவதும் இப்படி தான் நடக்கும்னு கணிச்சான். அதனால தான் அவன் என்ன பண்ணினான்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய அரசியல் நம்ம தான் அம்பேத்கர் எழுதினாலும் அப்போ மவுண்ட் பேட்டன் இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் சில விஷயங்கள் அவங்களுடைய இங்கிலாந்து இதைத்தான் நம்ம பார்த்து எழுதணும். அரசியல் சட்டம் இங்கிலாந்து அரசியல் சட்டத்தை ஒத்தது. இங்கிலாந்து அரசியல் சட்டத்தில் கல்வியை மட்டும் அரசியல்வாதிகளில் கொடுக்கல, ஒரு கவர்னர் தான் போடுவாருங்கிறது இருந்தது. அதைத்தான் அம்பேத்கர் நமக்கு எழுதினார். அம்பேத்கர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவரும் யோசித்தார், நம்மெல்லாம் சுதந்திரத்துக்காக உயிரை கொடுத்து வந்தவங்கெல்லாம் வேறு, நம்மெல்லாம் சுதந்திரத்துக்கு ஜெயிலுக்கு போனவங்க. ஆனால் வருங்கால அரசியல்வாதி இந்தியாவில் நல்லவன் வரமாட்டான், குட்டிச்சவரை ஆக்கிடுவான். அதனால தான் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தது அவர் என்ன பண்ணார், தற்காலிகமாக ஜனாதிபதி நினைத்தால் மாற்றலாம்னு எழுதினார். ஏன்னா அது தவறான முடிவு. அதே மாதிரி அம்பேத்கர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் பல்கலைக்கழகத்துக்கு படித்தவன் தான் இருக்கணும், கவர்னர் தான் இருக்கணும்னு ஏன் எழுதினாருன்னா, அரசியல்வாதி நல்லவன் வரமாட்டான், கல்வியை கெடுத்துருவான்னு அவர் ஒரு அதை எழுதினார். அப்படி இருந்த அந்த இதை வந்துக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஆட்சியாளர்கள் இனிமேல் முதலமைச்சர் தான் இவர் வேந்தர் அப்படின்னு மசோதாவை நிறைவேற்றினார். அப்போ கவர்னருக்கு அதில் உடன்பாடு இல்லை. அவர் நினைக்கிறார் அம்பேத்கர் எழுதின நோக்கம் வேறு, வெள்ளைக்காரன் இதுக்காகத்தான் சொன்னான், நம்ம ஆளுங்க வந்தாங்கன்னா ஆட்சி இது வந்துக்கிட்டு நிர்வாகம் இதாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி தான் அவர் அதுக்கு அனுமதி கொடுக்கல. உடனே தமிழ்நாடு ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக இது வழக்காக கொண்டு போனாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு. உச்ச நீதிமன்றம் 2 பெஞ்சு கொண்ட நீதிபதி என்ன சொல்லிட்டாங்க, இல்லை அவங்க அனுமதி கொடுக்கலன்னா என்ன, உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது, இன்னமே கவர்னர்லாம் 1 மாதத்தில் முடிவு எடுக்கணும், 3 மாதத்தில் முடிவு எடுக்கணும், ஜனாதிபதி 6 மாதத்தில் முடிவு எடுக்கணும்னு ஆர்டர் போட்டாங்க. அதற்கு பிறகு தான் ஜனாதிபதி அதை நம்ம மிக கடுமையாக எதிர்த்தோம். நான் நான் நீதித்துறையை சேர்ந்தவனாக இருந்தாலும் தப்பு நடந்தால் நான் தட்டி கேட்பேன், அது என்னுடைய குணம். நான் யாரையுமே இது பண்ணல. இந்த வழக்குகளில் கூட நான் சொன்ன விஷயங்கள் பிரச்சனைக்கு என்னை கைது செய்த அந்த இதில் கூட நான் என்ன சொன்னனோ நீதித்துறையை பற்றின விமர்சனங்கள், நான் கைது செய்யப்பட்ட 3-4 நாட்களில் உச்ச நீதிமன்றமே அதே கருத்தை தான் சொன்னாங்க. அதனால் நான் சொன்ன கருத்தை நீதியரசரே, சம்மந்தப்பட்ட நீதியரசரே பெருசாக எடுத்துக்கலை. அவர் சொல்லிட்டாரு அதெல்லாம் நான் புறந்தள்ளுகிறேன் அப்படின்னு தான் சொன்னார். அது ஒரு விமர்சனம் தான், புறந்தள்ளுகிறேன். ஏன்னா நீதியரசருக்கு உண்மையிலே என் மீது கோபம் இருந்தால் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்போலக்க அவரே கொண்டு வந்திருக்க முடியும். சட்டத்தில் இடம் இருக்குது, அவர் கொண்டு வரல. ஏன் வரலன்னா அவர் அந்த விமர்சனத்தை பெருசாக தான். ஆனால் சுயநலமுறைக்குள்ள அரசியல்வாதிகள் அதை ஆயுதமாக எடுத்து என்னை தாக்குனாங்க. அதில் நான் ஈவன் உங்களுக்கு இப்போ எனக்கு உள்ள நடந்த பல விஷயங்கள் தெரியும். ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி அவர்களையும் இவர்களெல்லாம் நான் 2-3 வருஷமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர்கள் கைது செய்ய வேண்டும் என்று என்னை நினைத்தால் எப்போவே பண்ணியிருக்கலாம். ஏன் அவங்க பண்ணலைன்னா, அவர்கள் விமர்சனங்களை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. அப்படின்னா என்னை இதில் சிக்க வச்சு இது பண்ண வந்த சக்தி யாருன்னு கேட்டிங்கன்னா, வருங்காலத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால் இப்போ அதற்கு நான் சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கை எடுப்பேன் அப்படி, ஏன்னா எனக்கு கிடைத்த ஒரு இதுக்கு நஷ்டத்துக்கு அது நஷ்ட ஈடுலேருந்து எல்லாமே வருங்காலத்தில் நான் சட்ட ரீதியாக என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க கவர்னருக்கு 3 மாதம் டைம், இவருக்கு ஜனாதிபதிக்கு 6 மாதம் டைம், அனுமதி நாங்களே கொடுத்துட்டோங்கும் போது நான் கடுமையாக கண்டித்தேன். அனுமதி நீங்கள் கொடுக்க முடியாது, அரசியல் சட்டம் அதை சொல்லலை. அனுமதி அந்த கவர்னரும் ஜனாதிபதியும் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, ஜனாதிபதி 14 கேள்வியை கேட்டு எப்படி நீங்கள் இந்த தீர்ப்பை கொடுத்தீங்க, இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின்படி நான் 14 கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு அனுப்புனாங்க. உடனே உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி தலைமையில் 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் உட்காந்து இதை கிட்டத்தட்ட 1 ஆண்டுக்கு மேலாக ஆராய்ச்சி செய்து இன்றைக்கி தங்களுடைய தீர்ப்பை கொடுத்துட்டாங்க.
அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? கவர்னரையோ ஜனாதிபதிக்கோ உத்தரவிடக்கூடிய அதிகாரம் எந்த நீதிமன்றத்திற்கும் கிடையாது. ஏன்னா கவர்னரை நீங்கள் சம்மனே பண்ணக்கூடாது. நம்ம சொன்னது அதுதான். என்னுடைய பழைய வீடியோ எடுத்து பாருங்கள், இதைத்தான் சொன்னேன். உத்தரவிட முடியாது. ரெண்டாவது, கவர்னர் கொடுக்க வேண்டிய அனுமதியை நீங்களே கொடுத்தது தப்பு. அந்த 2 நீதிபதிகள் இதை அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் இந்த 2 நீதிபதிகள் கொடுத்த உத்தரவு தப்பு. கவர்னர் தான் உத்தரவு கொடுத்து அனுமதி கொடுக்கணும் மசோதாக்களுக்கு. நீங்கள் கொடுத்தது தப்பு, அது செல்லாது. 3 மாதம் 6 மாதம்னு கால நிர்ணயம் நீடிக்க நீதிமன்றத்துக்கு அரசியல் சட்டத்திலே அதிகாரம் கிடையாது, தீர்ப்பில் சொல்லிட்டாங்க. அதனால் இனிமேல் வருங்காலத்தில் கூட கவர்னருக்கோ ஜனாதிபதிக்கோ நீங்கள் வழிகாட்டுதல்களே வணங்கலாம், ஆனால் இது உத்தரவை பிறப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வருங்காலத்தில் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே கவர்னருக்கு சொல்கிறேன், ஒன்று நீங்கள் அனுமதி கொடுங்க. அனுமதி கொடுக்க உங்களுக்கு இதாக இருந்தால் திருப்பி அனுப்பி விளக்கம் கேளுங்க. அப்படியும் இல்லைன்னா ஜனாதிபதிக்கு அனுப்பிடுங்க. இது 3 தான் நீங்கள் செய்யணும், நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காங்க. கவர்னர் ஏன் வச்சுக்கிட்டே இருந்தாருன்னா, இது பல்கலைக்கழகத்துக்கு கவர்னர் தான் இதுவாக இருக்கணும், சான்சலராக வேந்தராக இருக்கணும் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு வலுவான கருத்து இருந்தது. அதனால தான் வச்சார். ஆக இந்த இதை என்னுடைய பழைய வீடியோங்களை போய் பாருங்கள். நான் என்ன சொன்னேனோ அதுதான் இப்போது தீர்ப்பாக வந்திருக்கிறது உச்சநீதிமன்றம். நான் என்னுடைய சொந்த கருத்தை சொல்ல, அதாவது இதில் இந்திய அரசியல் சட்டத்தில் உள்ளதை தான் என்னுடைய கருத்தாக சொன்னேன். அதைத்தான் உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறதான். இந்த கரூர் இதில் கூட நான் சொன்ன கருத்தை தான் உச்சநீதிமன்றம் 3 நாள் கழித்து சொன்னாங்க. அது உச்சநீதிமன்றம் சொன்ன கருத்துக்கு நான் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிஸ்டம் எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்காங்க. பல விஷயங்கள் இருக்குது, என்னால் இப்போது பேச முடியாது. வருங்காலத்தில் மக்களிடம் இதை பேசினேன். அதனால் இந்த இதில் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் பெஞ்ச் அருமையாக கொடுத்துருக்காங்க. சட்டத்தில் இந்திய அரசியல் சட்டத்தில் உள்ள பிரச்சனையை பக்காவாக அலசி ஆராய்ஞ்சிட்டாங்க. அதனால் இனிமேல் வருங்காலங்களில் கவர்னர் இதிலேயோ ஜனாதிபதி இதிலேயோ உச்சநீதிமன்றம் தலையிடுறதுக்கு யோசிப்பாங்க. கவர்னர்களும் ஜனாதிபதியும் தங்களுடைய கடமையை மனசாட்சிப்படி செய்யணும். இதில் நாங்கள் ஏன் கவர்னருக்கு சப்போர்ட் பண்ணோம்னா, கல்வி அரசியல்வாதிக்கு போகக்கூடாது. அரசியல்வாதிக்கு போனால் துணை வேந்தரெல்லாம் விலைக்கு விற்றுருவான். 5 கோடி 10 கோடி. கல்வி நாசமாக போய் ஒரு பொது நலனில் தான் நான் அந்த கருத்தை தெரிவித்தேன். அந்த கருத்து இன்று உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பாக வந்திருக்கிறது. அதனால் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பாக வந்திருக்கிறது. அதனால் உச்ச நீதிமன்றத்திற்கு நீதியை நிலைநாட்டிய உச்ச நீதிமன்றத்திற்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருங்காலத்தில் அரசியல்வாதிகள் பக்காவாக நீங்கள் பார்த்து செயல்படுங்க. நீங்கள் உங்களுடைய எல்லையை மீறாதீங்க, நீங்களும் மனசாட்சியுடன் செயல்படுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்னொரு செய்தி, அந்த கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி டாக்டர் பட்டம் கொடுத்ததுக்கும் அன்பில் மகேஷ் வாங்கின டாக்டர் பட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்பில் மகேஷ் படித்து அந்த டாக்டர் பட்டத்தை வாங்கியிருக்கார். அதற்காக அவரை நான் பாராட்டுகிறேன். எல்லா அரசியல்வாதிகளும் அன்பில் மகேஷை பாடமாக எடுத்துக்காங்க. உங்களுக்கு டாக்டர் பட்டம் வேணும்னா அன்பில் மகேஷ் 2021 அந்த இதில் சேர்ந்துருக்கார், பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்பில் சேர்ந்துருக்கார். 4 வருஷம் அதை படித்து அதில் இதெல்லாம் நிரூபித்து 4 வருஷம் படித்து ஆராய்ச்சி கட்டுரையை கொடுத்து உடல் கல்வியை பற்றின ஒரு ஆராய்ச்சி இதை கொடுத்து அவர் இது வாங்கியிருக்கார் பட்டம். அவருக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்களை நம்ம தெரிவிக்கணும். ஒரு அரசியல்வாதி ஓசியில் குறுக்கு வழியில் டாக்டர் பட்டம் வாங்காமல், இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் விட்டு தான் நடந்தது, படித்து வாங்கினாங்க பாருங்கள். அதுக்கு அன்பில் மகேஷை நான் பாராட்டுகிறேன். இதே இதில் அன்பில் மகேஷை நான் ரொம்ப இதெல்லாம் இது பண்ணியிருக்கோம், விமர்சனம் செஞ்சுருக்கோம். ஆனால் இன்றைக்கி அன்பில் மகேஷ் மற்ற அரசியல்வாதிகளுக்கும் சினிமாக்காரர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். ஏன்னா கண்ணால் பார்த்தவன் இந்த டாக்டர் பட்டம் எப்படியெல்லாம் இது பண்ணப்பட்டது, தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் வாங்கினாங்க டாக்டர்னு இவங்க எப்படி சொல்லிக்கிட்டாங்க, உண்மையிலே டாக்டர் பட்டம் படித்தவர்கள்லாம் எப்படி வயிறு இருந்தாங்க படித்தவர்கள் எல்லாம் அப்படிங்கிறத நான் கண்ணால் பார்த்தேன். அதனால தான் சொன்னேன். இப்போ அன்பில் மகேஷ் அந்த மாதிரி அவர் நினச்சிருந்தா அவர் யூனிவர்சிட்டியில் டாக்டர்னு கொடுத்துட்டு போயிருப்பான், வாங்கலை.
அதனால் வாங்காதனால தான் அவருக்கு வந்து சுயமாக படித்து இந்த பட்டத்தை வாங்கி இருக்கிறார். அது வந்து என்ன கேட்டிங்கன்னா, அந்த டாக்டருங்கிற பட்டத்தை நம்ம அரசியல்வாதிகள் எப்படி யூஸ் பண்ணாங்க. ஆளுங்கட்சியில் இருந்த ஒரு அரசியல்வாதி, அவர் இப்போ தலைவர், அவருக்கு இந்த பட்டம் கொடுத்தாங்க, டாக்டர் பட்டம். அவர் கட்சிக்காரரை பார்க்குறாரு, கட்சிக்காரர் உள்ளே போகிறாரு, வேற ஒரு விஷயமா. அப்போ கேட்குறாரு, என்னையா குடிக்கிறத நிறுத்திட்டியா அப்படின்னாரு. ஆமாம் தலைவர் அப்படிங்கிறாரு. என்ன ஏன் நிறுத்தினேன்? சார் டாக்டர் குடிக்கக்கூடாதுன்ட்டார். உடனே சொன்ன பதில், அந்த டாக்டர் சொன்னால் கேட்பேன், இந்த டாக்டர் சொன்னால் கேட்க மாட்டேயா? அந்த டாக்டர் பட்டத்தை அரசியல்வாதிகள் எப்படி பெருமையா? அது தப்புங்கிறது தான். படித்தவனுக்குத்தான் டாக்டர் பட்டம் சொந்தம், படித்தவனுக்குத்தான் ஆராய்ச்சி படிப்பு படித்து அவனுக்குத்தான் இந்த டாக்டர் பட்டம் சொந்தம். அரசியல்வாதிகளுக்கும் சினிமாக்காரங்களுக்கும் இந்த நிகழ்நிலை பல்கலைக்கழகங்கள்லாம் இனிமேல் யாருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்காதீங்க. அது உழைப்பவனுக்கு அறிவாளிக்கு கிடைக்க வேண்டிய பட்டம். இதில் இன்னொன்று நான் என்ன பாராட்டுறேன்னா, அன்பில் மகேஷ் முனைவர்னு போட்டிருக்காரு. அது அருமையான விஷயம். ஏன்னா டாக்டர்னு போட்டுக்கிறாங்க, 2 பேத்துக்கு வயிறு எரியும். ஒன்று, உண்மையான டாக்டர் வந்து மருத்துவது பண்ணுறவன் தான்ப்பா உண்மையான டாக்டர். அவனுக்கு தான் அந்த காலத்தில் வந்து டாக்டர்னு இருந்தது. ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறீங்களா, நீங்கள் டாக்டர்னே போடாதீங்க, முனைவர்னு தமிழில் போட்டுக்கோங்க. அது வந்து டாக்டர் வந்து மருத்துவம் பார்க்குறவன் தான் டாக்டர். நீங்கள் இதை படிக்கிறவங்க முனைவர்னு வச்சுக்கோங்க. இனி வருங்காலத்தில் பல்கலைக்கழகம் கொடுத்தான், ஓசி பட்டம் அப்படின்னு யாரும் டாக்டருங்கிறத உபயோகிக்காதீங்க. அந்த வார்த்தையை, அது மருத்துவருக்குரிய ஒரு மரியாதை. நீங்கள் எல்லாருமே இனி முனைவர்னு உபயோகிங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து. இந்த இதுக்கு வந்து வழிகாட்டிய அன்பில் மகேஷுக்கு உண்மையிலேயே பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் அன்பில் மகேஷ் ஒரு தப்பு பண்ணுறாரு. இந்த பட்டத்தை யார்கிட்ட இருந்து வாங்கணும்? கவர்னர்கிட்ட இருந்து தானே வாங்கணும். கவர்னர் தானே இன்றைக்கி வந்து வேந்தர். எல்லா பட்டங்களையும் கவர்னர் தானே கொடுக்குறாரு, மற்றவங்களுக்கெல்லாம் கவர்னர் தானே கொடுக்குறாரு. நீங்கள் மட்டும் என்னப்பா அந்த திமுக ஆட்சிக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனி பாதை போகிறீங்க. கரெக்டு, அது நல்ல பாதையாக இருக்கணும்ல. இதுக்கு முன்னாடி ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு மாணவி வாங்கும்போது பட்டத்தை வந்து அப்படியே அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை கொண்டாந்து கவர்னருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இவர்கிட்ட பேராசிரியர்கிட்ட கொடுத்து வாங்கினாங்க. அப்போவே கவர்னரை அவமதிக்கிறாங்கன்னு சொன்னோம். இன்றைக்கி அன்பில் மகேஷ் இந்த பிஹெச்டி பட்டத்தை, முனைவர் பட்டத்தை யாரிடமிருந்து வாங்குகிறார்? யாரோ ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட இருந்து வாங்குகிறாரு. ஏன் கவர்னர்கிட்ட வாங்கலை? கவர்னர் தானே உங்கள் பல்கலைக்கழகங்கு வேந்தர். இதில் கூட அரசியலா? ஒழுங்காக படித்து பட்டம் வாங்கினா உங்களை பாராட்டும் அதே நேரத்தில் கவர்னரிடமிருந்து அந்த பட்டத்தை வாங்காமல் யாரோ பேராசிரியரிடமிருந்து வாங்குவது மிகப்பெரிய தவறு. இதிலும் அரசியல் இருப்பது கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற கண்டனத்தையும் பாராட்டுதல்களையும் அதே சமயத்தில் கவர்னரை புறக்கணிக்கிறதுக்காக கண்டனத்தையும் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு நாங்கள் இந்த விஷயத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்த விஷயம், கனிமொழி அவர்கள் இன்றைக்கி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. கனிமொழி அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் போய் கேட்குறாங்க, உலகத்திலேயே கஷ்டமில்லாத வேலை, ரொம்ப ஈஸியான வேலை எது அப்படின்னு. அது வந்து கவர்னர் வேலை தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கவர்னர் கேட்க மாட்டேன், இது பத்திரிகையாளர்கள் கேட்க மாட்டாங்க. அது அரசியல்வாதிகள் கேட்க சொல்லுவாங்க. அவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்னு விரும்புவாங்க. அதை அவங்க அரசியல்வாதிகளை வந்து நீ கேளுப்பா நான் பதில் சொல்கிறேன்பாங்க. அது இவர்கள் கருணாநிதி காலத்திலிருந்து இந்த கேள்வியும் நானே பதிலும் நானே வந்து கேட்பாங்க அரசியல்வாதிகள். அது மாதிரி கனிமொழி அவரே கேட்க சொல்லி கேட்டாரா இல்லை அவங்களா கேட்டாங்களான்னு தெரியல. உலகத்திலேயே எளிதான வேலை எதுன்னா அவங்க கவர்னர் வேலைன்ட்டாங்க. இப்போ அது நம்முடைய கருத்து என்ன? அது அவங்க சொன்ன கருத்து சரியான கருத்தா? கனிமொழி அவர்கள் சொன்னது, ஏன்னா அவர் ஒரு எம்பி, திமுகவில் துணை பொதுச் செயலாளர், அவங்க கருத்து சொன்னாங்கன்னா அது சரியான கருத்தாருன்னு நம்ம கருத்தை சொல்லணும்ல. உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான எளிதான வேலை கவர்னர் வேலை தான் அவங்க சொல்லுறாங்கன்னா நம்முடைய கருத்து மற்ற மாநிலங்களில் இருக்கிற கவர்னர்களுக்கு வேணால் அது பொருந்தும். உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான வேலை, எளிதான வேலை கவர்னர். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்னருக்கு உலக இதிலேயே ஈஸியான வேலைன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா கொஞ்சம் நெஞ்ச வேலையாக பண்ணுறீங்க அரசியல்வாதிகள். கவர்னர் மேலே சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸை போட்டுடுறீங்க. அப்போ கவர்னர் பாவம் அதுக்கு வந்து இவங்களை வக்கீலுங்களை ரெடி பண்ணி இது பண்ணி அதுக்கு ஒரு பதிலை கொடுத்து தலையை பிச்சுக்கிட்டு இருக்காரு அவர். நீங்கள் போடுற இதெல்லாம் எப்படி போடுறீங்க? அது இவங்க லாக்கா இல்லாத மந்திரின்னு கொடுக்குறீங்க. கவர்னர் வந்து இல்லை முடியாது நான் கொடுக்க செய்ய மாட்டேன் அப்படின்னா நீங்களே கவர்னர் அனுமதியை நீங்களே வாங்கிக்கிட்டு லாக்கா இல்லாத மந்திரின்னு விருப்பப்பட்டவங்களுக்கு போடுறீங்க.
அப்போ கவர்னருக்கு என்ன ஆகுது, என்னடா நம்ம தானே அனுமதி கொடுக்கணும், இவங்களாம் எடுத்துக்கிறாங்களே அப்படின்னு அவருக்கு வந்து தலையை பிச்சுக்கிட்டு இருப்பாரா இல்லையா? 3 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க மந்திரிக்கு. அப்போ கவர்னர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்துக்கிட்டு மந்திரியாக இருக்கார், அவர் வந்து திருப்பி மந்திரி பதவி அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் அனுப்புகிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு கவர்னரு, எப்போ அவர் 3 வருஷம் ஊழல் வழக்கில் தண்டனை அடைஞ்சவர், அவருக்கெல்லாம் போய் திருப்பி நான் மந்திரி பதவி பிரமாணம் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு. விட்டீங்களா? உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறீங்க. உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கே வந்துக்கிட்டு கவர்னரை பதவி பிரமாணம் செய்ய சொல்லுங்கள். ஊழல் மந்திரி தான், 3 வருஷம் ஜெயிலில் இருந்தவர் தான், நாங்கள் ஸ்டே வாங்கிட்டோம், வந்து கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு கேஸை போடுறீங்க. கவர்னர் அதுக்கு பதிலெல்லாம் கொடுத்தாரு. ஆனால் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்லேயே ஆர்டர் வாங்கி 3 வருஷம் ஆனால் ஜெயில் தண்டனை ஆனாலும் ஊழல் வழக்கில் அவர் தண்டனை அடைந்தாலும் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வையுங்கள் அப்படின்னு ஆர்டர் வாங்கிட்டு வர்றீங்க. பாவம் அவருடைய மானம் மரியாதைலாம் என்ன ஆகிறது? ஒரு நல்ல விஷயத்தை சொன்ன மனுஷன் கடைசி தலை குனிஞ்சு 3 வருஷம் தண்டனை அடைந்த மந்திரிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு. அப்போ எவ்வளவு கஷ்டமான வேலை கவர்னர் வேலை. கொஞ்சம் மசோதா ரெடியானா என்ன பண்ணிப்பிடுறீங்க, உடனே போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுறீங்க. அங்கே வந்துக்கிட்டு உங்களுக்கு நீட்டு தேர்வு ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் அது நீட்டு தேர்வு ரைட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஜனாதிபதி வந்து ஏற்கனவே நீட்டு விளக்கு மசோதா எடப்பாடி ஆட்சி இருக்கும்போது அனுப்பி வச்சாங்க. ஜனாதிபதி என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனால் திருப்பி ஒரு தீர்மானத்தை போடுறீங்க சட்டசபையில், கவர்னருக்கு அனுப்பி கையெழுத்து போடி ஆங்குறீங்க, நீங்கள் கையெழுத்து இயக்கம் நடத்துகிறீங்க. அவர் பார்க்குறாரு ஏற்கனவே ஜனாதிபதியை அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க எடப்பாடி ஆட்சியில் அனுப்பி. சுப்ரீம் கோர்ட்டு வந்து நீட்டு தேர்வுக்கு சரிதான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது எதையுமே கேட்காம திருப்பி மசோதா போடுறாங்களேன்னு தலையை பிச்சுக்கிட்டு இருக்காரு. கேட்டால் நீட்டு வழக்கு மசோதா. அப்போ இது தமிழ்நாட்டில் ஜனாதிபதி இது கவர்னராக இருக்கிறது ஈஸியான வேலையா? அது தலையை பிச்சுக்குவாங்களே, அவ்வளோ கஷ்டமான வேலை. அதே தான் இப்போ நீங்கள்லாம் இவர் கிடையாதுங்கிறீங்க, நீங்கள்லாம் வேந்தர் கிடையாது, நாங்கள் தான் வேந்தர்னு மசோதாவை நிறைவேற்றுறீங்க. மசோதாவில் பிரச்சனைக்குள்ளேயே மசோதாவெல்லாம் நிறைவேற்றி கையெழுத்து போடாமல் அவர் இதில் என்னடான்னு யோசித்து எல்லாத்தையும் நிலுவையில் வச்சார். நிலுவையில் வச்சோடனே கோர்ட்டுக்கு போயிட்டீங்க. ஆக கோர்ட்டு அதுமாக கவர்னர் அலைந்து கொண்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லையே, கவர்னர் போனார்னா இது உங்கள் கூட்டணி கட்சியெல்லாம் வச்சு ஊட்டிக்கு போகிற கல்லை விட்டு அடிக்கிறீங்க, கொடி கம்பத்தை வச்சுட்டு அவர் காரில் அடிக்கிறீங்க. அவர் உயிருக்கு பயந்து இங்கே போய் சேர்ந்து இது பண்ணி வந்துக்கிட்டு சரி இன்னும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, என் காரை தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னு. எஃப்ஐஆரே கிடையாது, போலீஸ் கம்ப்ளைண்ட். நமக்காச்சு சிஎஸ்ஆர் கொடுப்பான், கவர்னர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு சிஎஸ்ஆரும் கிடையாது, எஃப்ஐஆரும் கிடையாது. அவர் என்ன பண்ணுவார்? ஆக தலையை பிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய இது வந்து தமிழ்நாடு கவர்னர். அதனால் அது வந்து கனிமொழி அவர் சொன்ன கூற்றுக்கு நம்ம பதில் என்னென்னா, கவர்னர் வேலை வந்து ரொம்ப ஈஸியான வேலை, ரொம்ப எளிதான வேலைங்கிறது மற்ற மாநிலங்களுக்கு பொருந்தும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு திமுக ஆட்சியில் இருந்தால் அந்த கவர்னரால் நிம்மதியாக இருக்க முடியாது. தலைவலி. இப்போ ஜெயலலிதா இருந்தாங்க, 1991 96 வரை முதலமைச்சராக இருந்தாங்க. அப்போ பீஷ்மநாராயண சிங்குன்னு ஒரு இருந்தார். அவருக்கு அவ்வளோ வசதி செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப ஈஸியாக ஜாலியாக அனுபவித்தவர் இந்த பீஷ்மநாராயண சிங்கு தான். அப்படியே ஜம்முன்னு இதாக இருந்தார். அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்கள கூட ஃபாத்திமா பிபி இவங்ககிட்டலாம் கூட ரொம்ப இதாக நடந்துக்கிட்டாங்க. சென்னாரெட்டியோட தான் ஒரு கருத்து வேறுபாடு வந்தது. ஏன்னா சென்னாரெட்டி காங்கிரஸ்கார், அவர் காங்கிரஸில் இருந்தவர். தெலுங்கானா போராட்டத்துக்கெல்லாம் தீவிரமாக போராடினார், அவர் பெரிய போராளி. அதனால தான் இந்திரா காந்தி அவர் தனி கட்சி வச்சுருந்தார், வாயான்னு கட்சி காங்கிரஸில் சேர்த்தாங்க. அவ்வளோ பெரிய போராளியாக இருந்தவர் இந்திரா காந்திகிட்ட போய் கையை கட்டி நின்னார். அப்போ என்ன கமெண்ட் அடிச்சாங்க தெரியுமா? சென்னாரெட்டி இந்திராட்ட போனால் நீங்கள் சொன்னால் ரெடின்ட்டாங்க. சென்னாரெட்டி சொன்னால் ரெடி அப்படின்னு சொன்னார்னா அவரை பற்றி விமர்சனம் வந்து அந்தளவுக்கு மாறி இது பண்ணார். அவர் காங்கிரஸை சேர்ந்தவர் என்பதால் ஜெயலலிதாவுக்கு அவங்களுக்கு ஒரு இது வந்தது. அவ்வளோதான ஒழிய எல்லா தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கவர்னர்களுக்கு வேலை மிகவும் எளிது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துட்டால் கவர்னராக இருக்கிறவங்க தலையை பிச்சுக்கிட்டு ஓடணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அடுத்தது உதயநிதியும் அப்புறம் ஸ்டாலின் அவர்களும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா? நீதி கட்சி தொடங்கிய நாளாம். 2000 கிட்ஸுக்கு நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. நீதி கட்சினா என்ன, நீதி கட்சி தொடங்கின நாளா, இதுக்கு ஏன் ஸ்டாலின் வாழ்த்து சொல்கிறாரு, உதயநிதி வாழ்த்து சொல்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கணும்ல.
ஸோ நீதி கட்சி 1920 1919 20 தொடங்கப்பட்டது. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்பட்டது நீதி கட்சிங்கிறாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக செயல்பட்டதா? அவங்க ஆரம்பிக்கும் போது பிராமணர்களுக்கு எதிரான ஒரு அமைப்பாக நீதி கட்சியை ஆரம்பித்தாங்க. அது ஆரம்பித்தது அதுக்கு தான். அவங்க ஒடுக்கப்பட்ட மக்கள்னு இல்லை, பொதுவாக பிராமணர்களுக்கு எதிராக பிராமணர்களின் ஆதிக்கத்தை ஒடுக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அதுதான் நீதி கட்சி. இந்த நீதி கட்சி கொஞ்சம் நான் அப்படியே இருந்து இதில் தான் போய் ஈவேரா சேர்ந்தார். ஈவேரா அதில் தான் போய் இதில் இதாக சேர்ந்தார் நீதி கட்சியில். கொஞ்சமாக பிராமணர்களுக்கு எதிராக செயல்பட்ட அந்த கட்சி அப்படியே அப்போ வெள்ளைக்காரன் ஆச்சு. வெள்ளைக்காரனுக்கு ஜால்ரா அடிக்க ஆரம்பித்தான் அந்த நீதி கட்சியில் இருக்கிறவங்கலாம். உடனே வெள்ளைக்காரன் பார்த்தான், இந்தியாவில் எல்லா பேரும் சுதந்திரத்துக்காக போராடுறான், சிறைக்கு போகிறான், நம்மளை எதிரியாக பார்க்குறான். ஆனால் ஒரு குரூப் இந்த நீதி கட்சியில் இருக்கிறவன் நமக்கு ஜால்ரா அடிக்கிறானே, இவனை நம்ம உபயோகப்படுத்திக்கணும்ன்ட்டு அப்போவே ஒரு அரசாங்கம், இந்தியர்களின் அரசாங்கம் சொல்லி நீதி கட்சியில் சேர்ந்தவங்களை முதலமைச்சர்கள்லாம் ஆக்கி அவங்களுக்கு எல்லா சலுகைகளும் கொடுத்தோம். அப்போ நீதி கட்சியில் யார் சேர்ந்தா? ஜமீன்தார்கள், நிலச்சுவாந்தார்கள், ராஜாக்கள். அப்போ நிறைய பேர் ராஜாக்களாக இருந்தாங்க. அவங்க எல்லாருமே நீதி கட்சியில் சேர்ந்துட்டோம். பணக்காரன் கோடீஸ்வரன் பூரா நீதி கட்சியில் சேர்ந்தான். ஏழை, அன்றாடம் காட்சிகள், விவசாயிகள், உழைப்பாளிகள், தொழிலாளர்கள், இவங்க அடிமட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் போராட்டத்தில் ஈடுபட்டு காங்கிரஸில் சேர்ந்தான். அப்போவே நீதி கட்சி நிலச்சுவாந்தார்களின் கட்சியாக இருந்தது. இப்படித்தான் நீதி கட்சி இருந்தது. அப்போ வெள்ளைக்காரன் என்ன பண்ணான்னா, உலகம் பூரா எதிர்ப்பு வந்தது. நீ இந்தியாவை அடிமையாக வைத்திருக்கிறாய், அங்கே தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போ இவன் என்ன பண்ணான், நம்ம வெள்ளைக்காரன் நீதி கட்சிக்காக தலைவர்களை கூப்பிட்டியோ எல்லாம் உலகத்தில் பூரா எதிர்ப்பு தெரிவிக்கிறான், நாங்கள் எலெக்ஷன் வைக்கலைன்னு. நான் எலெக்ஷன் வைக்கிறேன், ஆனால் காங்கிரஸ் ஜெயிச்சு போடுவான், ஏன்னா அவனுக்கு தானே மக்கள் சொல்லுவாங்க. நீ ஏன் சார்பில் நீ ஆட்களை நிறுத்துவையா அப்படின்னா சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துட்டான் நீதி கட்சி. உடனே 1937 மாகாண தேர்தல்னு வந்தது. அப்போ காங்கிரஸை எதிர்த்து நீதி கட்சியில் வெள்ளைக்காரன் ஆதரவோடு ஆட்களை நிறுத்தினான். நீதி கட்சியில் நின்றவன்லாம் யார்? ராஜாக்கள், கோடீஸ்வரன், அவன் தான் நின்னான். காங்கிரஸில் நின்றவன் யார்? சாதாரண ஆள், போராடினவன், ஜெயிலுக்கு போனவன் தான் நின்னான். அப்போ நீதி கட்சி யாருடைய கட்சி? நீதி கட்சிக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கலாமா? ஏன் திராவிட இயக்கம் மட்டும் வாழ்த்து தெரிவிக்குது? அப்போ என்ன கருத்துன்னா, நீதி கட்சியை சுதந்திரம் கொடுக்கும்போது நீதி கட்சிக்காரன் காங்கிரஸ்கிட்ட சொன்னான், உனக்கு செருப்பாக உழைத்தேன், உனக்கு ஜால்ரா அடித்தேன், காங்கிரஸுக்கு எதிராக இருந்தேன், சுதந்திரத்தை என்கிட்ட கொடு, காங்கிரஸ்கிட்ட கொடுக்காதுன்னு சொன்னான். அப்போ வெள்ளைக்காரன் சொல்லிட்டான் போகும்போது, அப்பா எனக்கும் கொஞ்சம் மனசாட்சி இருக்குது, அவன் தான் அடி வாங்கினவன், அவன் தான் ஜெயிலுக்கு போனவன், அவன்கிட்ட கொடுக்குறது தான்ப்பா நியாயம் அப்படின்ட்டான். அப்படின்னா சுதந்திரத்தை கொடுப்பதை நாங்கள் எதிர்க்கிறோம்னு ஈவேரா முதற்கொண்டு இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுக்காதுன்னு ஏன் எதிர்த்தாங்க? இவங்கெல்லாம் நீதி கட்சி ஆளுங்க, வெள்ளைக்காரன் ஆளுங்க. அதனால தான் சுதந்திரம் கொடுத்த அன்றைக்கி இவங்கெல்லாம் கருப்பு கொடியை கட்டினாங்க. அப்படிப்பட்ட அந்த நீதி கட்சிக்கு வாழ்த்து சொல்லுவதா ஒடுக்கப்பட்ட மக்களின் இயக்கமா? இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது, சுதந்திரம் வாங்கும் போகிற வர வெள்ளைக்காரர்களுக்கு கைக்கூலியாக இருந்தவர்கள் தானே இந்த நீதி கட்சியை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவதில் எங்களுக்கு ஏற்புடையதல்ல. எந்த ஒரு இந்திய குடிமகனும், எந்த ஒரு இந்தியாவை நேசிப்பவனும் இல்லை, தமிழ்நாட்டை நேசிப்பவனும் எல்லோருக்கும் சொல்கிறேன், நீதி கட்சிக்கு நம்ம வாழ்த்தும் சொல்லக்கூடாது, நீதி கட்சியை நல்லவர்கள்னு நம்பவும் கூடாது. திராவிட இயக்கங்கள் வேண்டுமானால் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லட்டும். உண்மையான இந்தியர்களான நாம் யாருமே, உண்மையான தமிழர்களான நாம் யாருமே நீதி கட்சிக்கு நம்முடைய ஆதரவையோ வாழ்த்தையோ தெரிவிக்கக்கூடாது என்பதை நம்முடைய இறுதி கருத்தாக பதிவு செய்கிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.